மரங்களால் சூழ்ந்த ஒரு பசுமையான காடது. அம்மா அம்மா பசிக்குது. ஐயையோ, என் குட்டி குஞ்சுகள் 2 பேரும் பசியில கத்துறாங்க. இவ்வளவு நாளா சரியா சாப்பாடு கூட கிடைக்கவே இல்ல. மரத்துல பழமே இல்ல, பூச்சியோ இல்லை. இப்போன்னு நான் என்ன பண்றது? எங்கிருந்து அந்த சத்தம் வருகிறது? தேன் ரொம்ப ருசியா இருக்கு, ஆனா பழமில்லாம வெறிச்சோடி இருக்கு. இந்த வண்டுக்கு கூட சாப்பிடுறதுக்கு ஏதுமில்ல. ஏய் கரடி, உனக்கு தேன் முக்கியமா? என் பிள்ளைகள் பசியில இருக்காங்க. நீயும் உன் பிள்ளையும் நல்லா சாப்பிடுறீங்க. ஓ, உனக்கு உணவு கிடைக்கலையா? இதுக்காகத்தானே நீ சத்தம் போட்டு அலையிற. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம இதற்கான முடிவெடுப்போம். நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். வந்துட்டியா நண்பி? நான் இன்னும் பல விலங்குகளையும் கூப்பிட்டிருக்கேன். நம்ம காட்டில் உள்ள எல்லாரும் வரணும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. பசிக்குது, உயிரே வலிக்குது. இப்ப கூட என் குட்டிகள் ரொம்ப மெலிஞ்சிருச்சு. முன்னாடி எல்லாம் இங்கு பழம் கூட்டமா இருந்ததாம். இப்போ பாருங்க, காடு வெறிச்சோடி போச்சு. நம்மளாலதான் இப்படி ஆயிருக்கு. சுத்தம் பண்ணல, மரம் நடல, எல்லாமே வெறிச்சோடிடுச்சு. நாம ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணணும். சரி, ஒருத்தரும் சோம்பேறியா இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும். குருவி பறந்து சென்று விதைகளை கீழே தூக்கி போட்டது. மான் மிகவும் கவனமாக நீரை விதைகளுக்கு ஊற்றியது. கரடி மிகவும் கவனமாக விதைகளை பாதுகாத்தது. குரங்கும் மற்ற மரங்களுக்கு நீரை ஊற்றியது. சில மாதங்களுக்கு பிறகு, ஓஹோ, இப்போ மரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பழம் வர ஆரம்பிச்சிருக்கு. என் பிள்ளைகளும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. பார்க்கத்தான் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நாம சேர்ந்து முயற்சி பண்ணதால இதுல வெற்றி வந்திருக்கு. அதிகமான மரங்கள் வளர்ந்து வருது, இது சாதனையே. நம்ம காட்டின் பசுமை திரும்ப வந்துருச்சு. இப்போ பழங்களில் நல்ல வாசனை வீசுது. குட்டி குருவி தாயோடு பேசுகிறது. அம்மா, நம்ம பழமரத்தில பழங்கள் எல்லாம் ரொம்ப ருசியா இருந்தது. நான் மட்டும் இல்ல பாப்பா, நம்ம கரடி மாமா, குரங்கு மாமா, நரி மாமா, மான் மாமா எல்லாரும் சேர்ந்து இதுக்கு காரணம். ஒத்துழைப்பு இருந்தா தான் வெற்றி வரும். நானும் நாளையிலிருந்து விதவிதமான மரங்களை வைத்து அதிகமான பசுமை காட்டை உருவாக்க போறேன். நண்பி, பிள்ளைகளோடு என்ன கதைத்துக் கொண்டிருக்கின்றாய்? நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பசுமை காட்டை உருவாக்கினோமே, அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, இதுல நாம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். அப்படித்தான் இருக்கணும். ஒண்ணு பண்ணணும்னா ஒன்னா சேர்ந்து செய்யணும். அந்த ஒற்றுமையாலதான் நம்ம கனவு சாத்தியமாச்சு. கதையின் நற்சொல்: சின்ன சின்ன முயற்சிகளால் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம். பசுமையை பாதுகாப்போம், நண்பர்களோடு இணைந்து வாழ்வோம்.